ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நல விரும்பிகளுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்களுடைய பேர் ஆதரவுக்கு நன்றி. இதை புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் அவருடைய சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மற்ற நண்பர்களுக்கு பகிர்ந்தளிங்க. தமிழர் அறம் மூத்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அந்த கட்சியில் மூத்த தலைவராக இருந்து தமிழர் அறம் என்ற பேரில் அரசியல் இயக்கம் நடத்திக்கிட்டு இருக்கிற தோழர் ராமசாமி அவர்களை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம். வணக்கம் தோழர். ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட பேசணும். முரசொலியில் 2 நாட்களுக்கு முன்பாக தாவேக அரசு மீது ஒரு விமர்சனத்தை வைத்து பயந்த அரசு பயத்தில் முதலமைச்சர் விசை பயன்படுறார்கள் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டுரை எழுதியிருந்தாங்க. ஆமாம், அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நல்ல அருமையான இந்த அரசு உண்மையிலேயே பயந்துகிட்டு இருக்கா? நான் நல்ல கேள்வி. இதை நாம் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், தமிழரை தமிழர் என்று உணரச் செய்தல் முதல் வேலை, வேறு வேலை பார்த்து கொள்ளலாம் நாளை என்பது தமிழர் அறத்தின் முழக்கம். இந்த முரசொலியில் வந்திருக்கிற இந்த கட்டுரை என்பது உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழக தலைமையும் அச்சத்தில் தான் இருக்கிறது, தாவேகாவும் அச்சத்தில் தான் இருக்கிறது. ஏன் இவர்கள் அச்சத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறேன். முதலமைச்சர் நேற்று சட்டமன்றத்திலே பேசுகிற பொழுது, என்னிடத்தில் யார் யார் என்னென்ன ஊழல் செய்திருக்கிறார்கள் என்ற குறிப்பு என்னுடைய மேசையில் இருக்கிறது, கோப்புகள் இருக்குது, நான் தேவையான நேரத்தில் நடவடிக்கை எடுப்பேன், ஓப்பன் செய்வேன் என்று சொல்கிறார். அப்போ தேவையான நேரம்னா யாருக்கு? மக்களுடைய தேவை நேரம் இப்போதான். மக்களுக்கு தேவையான நேரத்தில் அவர் நடவடிக்கை எடுப்பதான் சரியாக இருக்குமே தவிர, அவருக்கு தேவையான நேரத்தில் அல்லது அவர் மேலே பிஜேபி கிட்ட காட்டி எடுக்கலாமா எடுக்கக்கூடாதான்னு கேட்கறதுனால தான் அந்த வாய்ப்பை அவர் பெறுறாரு. அதனால் தொடை நடிக்கைகள் என்று சொன்னால் அது திமுகவும் தொடை நடிக்கை தான், தாவேகாவும் தொடை நடிக்கை தான். துணிச்சல் பற்றி பேசுவதற்கு இவர்களுக்கு கொஞ்சமும் தகுதி கிடையாது. நான் ஒரு சம்பவத்தை உங்களுக்கு, திமுகவுக்கு தகுதி இல்லை. ஆமாம், திமுகவுக்கு தகுதி கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு சிறு சம்பவத்தை நினைவுபடுத்த விரும்புகிறேன். மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் பொறுப்பு ஏற்ற பிறகு சென்னையில் ஒரு பிரபலமான பள்ளிக்கூடத்தில் மாணவிகளுடைய பாலியல் தொல்லை மேல் அதிகாரிகளுக்கு தணிக்கையாளர்களுக்கு சப்ளை செய்த விவகாரத்தில் அந்த பள்ளிக்கூடத்தின் மீது நடவடிக்கை வந்தது. ஒரு ஆசிரியர். ஆமாம். அப்போ சுப்பிரமணிய சாமி என்ன சொன்னாருன்னா, இந்த பள்ளிக்கூடத்தின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தால் அடுத்த நிமிடமே உங்கள் முதலமைச்சர் பதவி காலியாகும் என்று எச்சரிக்கை விட்டார். அத்தோடு அடங்கி போனவர் தான் மு.க. ஸ்டாலின். அந்த பள்ளிக்கூடத்தின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இவருடைய துணிச்சலுக்கு ஒரு உதாரணம் இதுதான். அதே போல தாவேக அரசு இந்த முதலமைச்சர் விசை அவர்களுடைய துணிச்சலுக்கும் நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். ஊழல் கோப்பு கையிலே இருக்கிறது என்றால் மக்கள் மத்தியில் அம்பலப்படுத்தி அவர்களை தனிமைப்படுத்துவதுதான் ஒரு அரசுடைய கடமையா இருக்க முடியும். என்ன அவசரம் இப்ப இருக்கட்டும், நிறைய ஆவணங்கள் தேவைப்படுது. உங்க அவசரத்துக்கு உடனே வழக்கு போட்டுருவாங்களா? மக்களுடைய தேவைக்காக நாங்கள் சொல்கிறோம். மக்கள் தேவைன்னா அதுக்கு கால அவகாசம் இருக்குது. இன்னும் நிறைய இன்வெஸ்டிகேஷன் இருக்கும், இன்னும் நிறைய உறுதிப்படுத்தல் தகவல் இருக்கும். முக்கியமா 3 வந்திருக்குது. இன்னும் மற்றதும் பார்த்துக்கணும். அதுக்குள்ள விஷயத்தை வெளியிட்டு தப்பிச்சிருவீங்கல்ல? இல்லை, நீங்க சொல்றது ஒரு பகுதி உண்மை, மறுபகுதி இல்லை. ஏன் அவர் கால அவகாசம் கேட்கிறார் என்றார், அவர் மத்தியில் ஒன்றிய பாஜக அரசோடு கலந்து பேசி ஒரு அனுமதியை பெற்று அதன் பிறகு நடவடிக்கையில் ஈடுபடலாம் என்ற நோக்கத்தில் தான் அவர் அப்படி மிரட்டுகிறார். அப்படின்றது உங்க யூகம் அல்ல, உண்மை. அதுதான் எப்படி உண்மைன்னு சொல்ல முடியும்? அதுதான் உண்மை. ஏனென்றால் பல விஷயங்களில் அவர்கள் பிஜேபியோடு ஒரு அந்தரங்க உறவோடு தான் இந்த ஆட்சி நடைபெறுகிறது. ஆகவே துணிச்சலானவர்கள் என்று இவர்கள் தொடர். இப்ப உங்களை மாதிரி கம்யூனிஸ்டுகளுக்கு ஒரு பெரிய சிக்கலே என்னன்னா, வெளியே பேசுறோம், ஒரு ஆளுங்கட்சின்னு வருது, அந்த ஸ்டாலினோ இல்ல மற்றவங்களோ எடப்பாடியோ இல்ல விஜயோ நாட்டுல பிரதமர்னு ஒருத்தர் இருக்கிறார். ஆமா, நீங்க இங்க இருக்கிற சில விஷயங்கள் சட்டம் ஒழுங்கு கெட்டிடக்கூடாது, இல்ல கெடணும், இல்ல ஏதோ ஒரு விஷயங்களுக்கு ஒன்றிய அரசோட ஏதோ டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு, நிறைய திட்டங்களை பேச வேண்டியது இருக்கு, நிதிகளை கேட்க வேண்டியது இருக்கு, அந்த அரசோட அவங்க சேர்ந்து இயங்க வேண்டியதெல்லாம் இருக்கு. அப்படின்றப்ப அந்த மாநில அரசு மத்திய அரசுடைய ஒப்புதல்ல நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. இது ஒரு சிக்கலா வர மாதிரி இருக்குதுனாக்கா வேற எப்படி பண்ணலாம் ஒப்பீனியன் அப்படின்றது கூட இருக்கலாம். உடனே அவர்களுடைய கையாளாக இருக்கிறார்கள், அவருடைய கையாள் இப்படி சொல்ற ஒரு போக்கு இருக்குது. இது எப்படின்னு கேட்கிறேன். இது கையாளாக உண்மையை சொல்லுகிறோம். ஏனென்றால் திராணி இருந்தால் அவர் அறிவிக்க வேண்டிய சட்டமன்றத்துல என்னுடைய கோப்பு வந்திருக்கு, கோப்பின் மீது நடவடிக்கையை நாங்கள் தொடங்குவோம்னு சொல்லணும். இதுக்கு நாங்க அதுதாங்க நேரம் வரும்போது சொல்லுவோம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்கு என்ன அவசரம்? மக்களுடைய தேவையிலிருந்து நாங்கள் சொல்றோம். மக்களுடைய தேவைன்றது இருக்குது, கால அவகாசம். இவர்கள் பண்ணியிருக்கிற ஊழலுக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஊழலுடைய மொத்த உருவம். நான் ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன்.
கடந்த 5 ஆண்டுகளில் நடந்திருக்கிற இந்த ஊழலை ம். ஒரு முனைவர் பட்ட ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு ஒருவன் பண்ணா ம். அது உலகத்திலேயே ஒரு பெரிய மோசடியான அரசு கடந்த 21, 26 திமுக அரசு என்பதை வெளிச்சம் காட்டும். சரி அந்த அளவுக்கு அவர்கள் ஊழல் செய்திருக்கிறார்கள், இன்னைக்கு அம்பலப்பட்டு போயிருக்கிறார்கள். சரி சரி இந்த நேரத்தில் மேலும் அவர்களை அம்பலப்படுத்தி ம். அவரை மக்களிடமிருந்து தனிமைப்படுத்துவதன் மூலமா ம். திராவிட இயக்கங்களையே அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்த முடியுங்கிறது எங்களுடைய பார்வை. ம். நாங்கள் இது எங்க இருந்து சொல்றோம்னா, திமுக மேல உங்களுக்கு அவ்வளவு வெறுப்பு இருக்கு வெறுப்பு இருக்கு. நீங்க அதை எங்க- காட்டுறீங்க. வெறுப்புன்னா நாங்க எங்க தனிப்பட்ட முறையில் வெறுப்பா இல்ல. ம். மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை எதையுமே அவர்கள் நிறைவேற்றுவதில்லை. ம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ம். அதாவது இங்கிலாந்து நாட்டில் இருக்கிற நிலப்பரப்புகள் எல்லாம் அங்க இருக்கிற பாட்டாளி வர்க்கத்துக்கு அழைப்பு விடுவார்கள். ம். என்னவென்று, ம். நாங்கள் உங்களுடைய நலனுக்காகவே போராடுகிறோம் ம். அப்படி என்று அழைப்பு விடுவார்கள். அந்த அழைப்பை நம்பி அந்த மக்கள் அவர்கள் பின் திரண்ட பொழுது ம். ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு துரோகம் செய்வதுதான் அவருடைய வேலையா இருந்தது. ம். அதே வேலையை தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ம். தமிழர்களுக்கு துரோகம் இழைப்பதே தன்னுடைய சொந்த வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ம். எவ்வப்பொழுதெல்லாம் மக்கள் அவர்களுக்கு ஆளுகின்ற வாய்ப்பை தருகிறார்களோ ம். அவ்வப்பொழுதெல்லாம் ம். தமிழர்களுக்கு தமிழ்நாட்டிற்கு கேடு செய்வது ஒன்றையே அவர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். நல்லது ஒண்ணு கூட செய்யவே இல்லையா திமுக? இந்த 5 ஆண்டுகள் செஞ்ச செய்த பட்டியல் நிறைய ஏவாவேல வாசிச்சிருக்கிறாரே பட்டியல். நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு விடியல்ன்றது கலைஞர் ஆட்சியில தான் நிறைய நடந்திருக்கு. இதெல்லாம் இந்த கடந்த கால சம்பவங்களை நிகழ்காலத்தில் பேசுவது இது ஒரு முதலாளித்துவ அரசினுடைய போக்கு. ம். மார்க்ஸ் குறிப்பிடுவார், முதலாளித்துவ சமூக அமைப்பில் கடந்த காலம் நிகழ்காலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தும், சோசலிச சமூக அமைப்பில் தான் நிகழ்காலம் எதிர்காலத்தின் மீது ஆதிக்கம் செலுத்தும் என்பார்கள். இவருடைய இந்த விவாதம் என்பது ஒரு பிற்போக்குத்தனமான விவாதம் தான். ம். இதனால இன்னைக்கு என்ன பண்ண போகுது, இன்னைக்கு என்ன பண்ண போறோம், நாளைக்கு என்ன பண்ண போறோங்கிறத பத்தி என்ன பேசணுமா இல்லையா? செய்தீர்கள் கேட்கறதுக்கு இந்த அரசுல நாங்க திமுக அரசுல இவ்வளவு சாதனை செய்திருக்கோம்னு ஒரு பட்டியல் சொல்றாங்களே. என்ன பட்டியல் இங்கிருங்க. ம். அவர்களுடைய பட்டியல் எல்லாமே ம். பெயரளவுக்கான பட்டியல். ம். நான் 1, 2 குறிப்பிட விரும்புகிறேன். ம். இந்த பொது விநியோக திட்டத்தின்களை வழங்குறாங்களா அரிசி, ம். இந்த அரிசி உள்ளபடியே ம். அவர்கள் சாப்பிடுகிறார்களா? இந்த அரிசி யாருக்கு பயன்படுகிறது? இது தீவனமா பயன்படுது தோழர். ம். அதே மாதிரி இலவச மருத்துவமனை, ம். இலவச மருத்துவம் அவங்க அறிவிச்சிருக்காங்க, அது யாருக்கு பயன்படுது? ம். பெரும்பாலான மக்களுக்கு பயன்படல. இல்ல லட்சக்கணக்கான மக்கள் போயிட்டு வந்து தானே இருக்கிறாங்க. அப்படி இருந்தா ஏன் தனியார் மருத்துவமனைக்கு போயிட்டு இருக்காங்க? அது காசு உங்களை மாதிரி காசு இருக்கிறவங்க போவாங்க. இல்ல, இன்னைக்கு வசதி இருக்கிற நான் தோழர்கள் சவால் போவாங்க. விட்டு சொல்றேன். ம். தமிழ்நாட்டுல ம். கல்வியையும் மருத்துவத்தையும் ம். இலவசமாகவே கொடுக்கலாம். இலவசமா தான் வச்சிருக்காங்க. இல்ல, உங்களுக்கு தெரியல. இன்னைக்கு நீங்க எல்லாமே பணம் விலை சொல்றதுலே கொடுத்து வாங்க கவனமா வேண்டிய இருக்கீங்க. சூழல் இருக்கு. கல்வி இப்ப கம்யூனிஸ்ட் கட்சியில மூத்த தோழர் சி மகேந்திரன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தாரு. படங்கள்லாம் வந்தது. கம்யூனிஸ்டுகள் பண்ணுவாங்க, தமிழ் தேசிய அமைப்பு உள்ளவங்க பண்ணுவாங்க. ம். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி, தாவேகா போன்ற தலைவர்கள் அரசு மருத்துவமனையிலேயோ அரசு பள்ளியிலேயோ தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைப்பார்களா? ம். சொல்லுங்க பார்ப்போம். உங்க நெஞ்சை தொட்டு சொல்லுங்க. ம். அந்த முன் உதாரணமெல்லாம் அவரிடத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ம். ஏன் ஏவாவேலு சிங்கப்பூருக்கு போறாரு உடல்நலம் முடியலைன்னு சொன்ன உடனே? ம். ஏன் அவர் ஸ்டான்லி மருத்துவமனையிலே ராஜீவ்காந்தி மருத்துவமனையிலே அவர் மருத்துவம் பார்க்க வேண்டியதானே? முன்னுதாரணமா அவர் இருக்கணுமா இல்லையா? ம். இல்லையே. அவருடைய தனியார் மருத்துவமனையே இருக்கு. அங்கேயா பார்க்குறாரு. ஸ்டாலின் கூட முடியல, லண்டனுக்கு போறாரு. ம். இப்போ இதெல்லாம் என்ன அந்த அர்த்தம்? உடல்நிலையை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு எனக்கு இங்க போனா இந்த வசதி வாய்ப்புகள் இருக்காது, இருந்தாலும் தரமா இருக்காது, இல்ல தரமா இருந்தாலும் கூட ஏதோ ஒரு சிக்கல் எனக்கு அங்க போனாதான் சரியா இருக்குன்னு நான் ஒரு நிலைக்கு வந்துட்டு அங்கதான் போறேன். என் உடம்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அதுவே ஒரு இதையே நீங்க அரசியலாக்குறீங்கன்ற. இல்ல, இதுவே ஒரு பிற்போக்குத்தனமானது. ம். ஒரு மருத்துவமோ ஒரு கல்வியோ இது வசதி படைத்தவர்களுக்கு ஒரு மாதிரி, வசதி அற்றவர்களுக்கு ஒரு மாதிரி என்கிற இந்த பாகுபாடு இருக்குல்ல, ம். இதுவே ஒரு அயோக்கியத்தனமானது. ம். இதையெல்லாம் இன்னைக்கு கேரளாவில் எடுத்துக்கங்க. ம். இன்னும் சொல்ல போனா இலங்கையில மருத்துவமும் கல்வியும் இலவசம். ம். அமெரிக்காவில் மருத்துவமும் கல்வியும் இலவசம். ம். நீங்க முன்மாதிரி நடத்துங்களேன். இந்தியாவுக்கே முன்மாதிரி பல இதில் சொல்றீங்கல்ல, நாங்க அதுல முன்மாதிரி இதுல முன்மாதிரின்னு. ம். ஏன் கல்வியில பண்ண முடியல, ஏன் மருத்துவத்தில் பண்ண முடியல? ம். இதுக்கு ஒன்றும் பெரிய தொகை தேவைப்படாது. ம். இப்போ இன்னைக்கு கல்வித்துறைக்கு தமிழ்நாடு அரசு 40 கோடி ரூபா 40,000 கோடி ரூபா ஒதுக்குறாங்கல்ல. ம். இந்த தனியார் பள்ளிக்கு இன்னும் ஒரு 20,000 கோடி ரூபா சேர்த்தா இதாயிடும். ம். அதே மாதிரி கல்வி மருத்துவத்துறைக்கும் ஒரு 20,000 கோடி ரூபா, ஒரு 50,000 கோடி ரூபாயை கூடுதலாக ஒதுக்குனா ம். தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே ம். இலவசமான நல்ல அருமையான கட்டணமில்லாத கல்வியையும் கட்டணமில்லாத மருத்துவத்தையும் உலகத்துக்கு எடுத்துக்காட்டா வழங்க முடியும். இதெல்லாம் வேற சப்ஜெக்ட். ம். இது தனி விவாதம். ம். இந்த அரசு பயப்படுதா இல்லையான்ற கேள்வி ஒண்ணு விவாதமா வந்துருச்சு. ஆமா. அதுதான் பேசிக்கிட்டு ஆமா. வந்தோம். இடையில அப்படி வந்துருச்சு. ம்.
திமுக அரசு அது அதுதான் முதல் தரமான ஒரு பயந்தாங்கொல்லி அப்படின்றதுக்கு நீங்க ஒரு உதாரணம் சொல்றீங்க. ஆமா. சுப்பிரமணிய சாமி மிரட்டினோடனே பயந்துட்டாங்க. ஆமா. சரி, வேற இன்னும் பல்வேறு விஷயங்கள் இப்போ நடவடிக்கை எடுக்க போறான்னு சொன்னோன்னு தானே இப்போ சர்வதேச மது ட்ரக்ஸ் மாவியை ஓடிட்டாரு. அது தமிழ்நாடு அரசு என்ன வழக்கு போட்டுச்சு? இப்போ இதுவெல்லாம் வந்து உங்களுடைய தொடர்நடிக்கைத்தனத்துல தானே வருது. திராவிட முன்னேற்ற கழக அரசு துணிவா செய்த வேலை என்ன? இந்தியாவில் அல்லது தமிழ்நாட்டில் சொல்லிக் கொள்கிற மாதிரி நீங்கள் என்ன செய்தீர்கள்? காவிரி நீர் பிரச்சனையை மீட்டு தந்தீர்களா? தமிழ்நாட்டு மீனவர்கள் இலங்கை கடற்படையா சுட்டுக் கொல்லப்படுகிறார்களே, அதை ஏதேனும் தடுத்து நிறுத்தினீர்களா? என்ன செய்தீர்கள் துணிவாக? ஒரு துணிச்சலா சொல்லுங்க. நாங்க இந்த நடவடிக்கையை மத்திய அரசை சேலஞ்சு பண்ணி ஜெயிச்சிருக்கோம்னு சொல்லுங்க. எதுவுமே கிடையாது. அப்ப துணிச்சல் பற்றி பேசுவதற்கு, முரசொலியில தலையங்கம் எழுதுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத ஒரு கட்சி திராவிட முன்னேற்ற கழக கட்சி. திராவிட இயக்கம் என்றாலே அவங்க வந்து மோசடியானவர்கள். ஒரு முதலமைச்சர் சொன்ன வார்த்தையை நான் பயன்படுத்த வேண்டியது. அவங்க வந்து கூட்டு களவாணிகள் தான். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. கூட்டு களவாணிகள்? திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திமுகவும் கூட்டு களவாணிகள். துணிச்சல் பற்றி பேசுவதற்கு எந்த யோக்கியதையும் இவர்களுக்கு இல்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒன்றிய அரசோடு போட்டியிட்டு சவாலுக்கு இழுத்து எதை கொண்டு வந்து சாதித்திருக்கிறார்கள்? ஒன்றை சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே கிடையாது. தொடை நடிக்கைகள். நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு, திமுக என்றாலே அது தொடை நடிக்கை கட்சி. திமுக மீது அதீதமான ஒரு வெறுப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, திமுக மீது அதீதமான வெறுப்பு இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையிலேயே தமிழ் மீதும் தமிழர் மீதும் தமிழ்நாட்டின் மீதும் ரெண்டகம் செய்வதை தொழிலாக கொண்டிருக்கிறதுனால தான் எங்களை போன்றவர்களுக்கு வருது. நாங்கெல்லாம் ஆய்வு பண்ணி தான் சொல்றோம். ஏன் தமிழ்நாட்டுக்குள்ள அனுபவம் ஏன் நாங்க ஆய்வு பண்ணி தான் சும்மா சொல்லல. இப்ப இதர மாநிலங்கள்ல இப்ப கர்நாடகத்துல கன்னட மொழி தெரியலைன்னா அங்கே இருக்க முடியாது. அந்த நாட்டு முதலமைச்சர் கன்னடத்தில் வந்தாதான் கையெழுத்து போடுவேன்றாரு. மு.க. ஸ்டாலின் என்னைக்காவது தமிழ்ல சொல்லணும்டா? உனக்கு என்ன அந்த இது இருக்கு? உனக்கு என்ன துணிச்சல் இருக்கு? அது இல்லையே. நாங்கள் இந்திய அளவில் இன்னைக்கு வந்து மொழியை வந்து இது மாதிரி பண்ணியிருக்கோம், இந்த மொழிக்கு சிறப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுங்க பார்ப்போம். எதுவுமே இல்லை தோழர். இப்ப வந்து ஒரு முக்கியமான பிரச்சனை போயிட்டு இருக்குது, மேகமலை. ஆமா. அங்க இருக்கக்கூடிய குடியிருப்புகளை வந்து அகற்றணும். ஆமா. ஆக்கிரமிப்புகளை அகற்றணும். ஆமா. ஆக்கிரமிச்சு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு போட்டிருக்கு. தீர்ப்பு மட்டும் இல்லாம துணை ராணுவத்தை நாங்கள் அனுப்பி வைக்கணும்னு சொல்லி. இதை பற்றி உங்க கருத்து என்ன? நல்ல கேள்வி. தமிழ்நாட்டு மக்களுடைய கவனத்தை ஈர்க்கக்கூடிய கேள்வி. உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு ஒட்டுமொத்த தமிழர்களால் கண்டிக்கப்பட வேண்டிய தீர்ப்பு. தமிழ்நாடு அரசாங்கமும் இதுக்கு முன்கை எடுக்க வேண்டும். அவர்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே குடியிருக்கிறார்கள். 4000 வீடுகளுக்கு மேல் அங்கே இருக்கிறது. நான் இதே உச்ச நீதிமன்றத்துக்கு ஒரு கேள்வியை எழுப்ப முற்படுகிறேன். காவிரி நீர் பிரச்சனையில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை நடைமுறைப்படுத்த மறுக்கும் கர்நாடக அரசு மீது துணை இராணுவத்தையோ அல்லது இராணுவத்தையோ பயன்படுத்தி தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட தகுதி இருக்கிறதா மத்திய அரசுக்கு? அப்போ உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வந்து இது மாதிரி சொல்றது, இது வந்து இந்த தமிழ்நாட்டினுடைய அரசுக்குள்ள இறையாண்மை மறுப்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு அரசையே மிரட்டுவது, தமிழர்களே மிரட்டுவதுன்ற அந்த நிலைப்பாட்டிலிருந்து அதை பார்க்க வேண்டியிருக்கு. உச்ச நீதிமன்ற தீர்ப்பு நீங்க தமிழர் பிரச்சனை, தமிழர் அல்லாத பிரச்சனை நீங்க அதை கொண்டுட்டு வரணும். ஒரு கேள்வி இருக்கு. அது வந்து ஒரு ஆக்கிரமிக்கப்பட்ட இடம். அது வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்னு சொல்லிட்டு பாதுகாப்பு காடுகள். அது புரியுதுங்களா? அந்த இடத்துல நீங்க வந்துட்டு பருத்தி வந்து ஆக்கிரமிச்சு பருத்தி விளைவிக்கிறீங்க. அந்த பருத்தி எடுக்கிறதுக்குன்னு ஒரு குடியிருப்பு உருவாக்குறீங்க. இது ஆக்கிரமிப்பு அப்படின்னு தெரிஞ்சு அப்புறப்படுத்துறதுல என்ன இருக்கு? வன பாதுகாப்பு இன்னைக்கு நேற்று ஆக்கிரமிப்பு இல்ல, இது 100 ஆண்டுகளுக்கு மேல அங்க இருக்கிறாங்க. 100 ஆண்டுகளுக்கு மேல ஒரு இடத்துல 13 ஆண்டுகள் ஒரு இடத்துல இருந்து விட்டாலே அந்த நிலம் சொந்தம்னு சொல்லி சட்டம் இருக்கு. சரி, அந்த தீர்ப்பு தமிழ்நாடு கட்டுப்படுத்தாது. தமிழ்நாடு முதலமைச்சர் அதை அறிவிக்க வேண்டும். இந்த தீர்ப்புக்கு நாங்கள் கட்டுப்பட மாட்டோம். கர்நாடக அரசை நீங்க கேளுங்க. இல்ல, அந்த மாதிரி ஒரு முதலமைச்சர் சொல்ல முடியாது இல்ல. சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். நீங்க பேசிட்டு போறீங்க, அரசியலுக்காக வேண்டி எது வேணாலும் பேசலாம். ஒரு அரசு அப்படின்றப்ப அதுக்குன்னு சில நியதிகள் இருக்குல்ல, அது எப்படி அந்த மாதிரிலாம் பேச முடியும்? கண்டிக்க முடியும். ஏன் பேச முடியாது? இதை பல பேர் பேசியிருக்கிறாங்க. இப்ப நீங்க வந்து மராட்டியத்துல இருக்கிற முதலமைச்சர் இந்த மாதிரி அங்கே கவர்னர் வந்து அந்த அரசை பதவி ஏற்றுக்கொள்வதற்கு தாமதப்படுத்தின பொழுது சரத்பவார் கொடுத்த ஒரு பேட்டியை அடிப்படையாக வச்சு உடனே அரசு பதவி ஏற்றுக்கொண்டார்களே, அதற்குரிய திராணியே வலிமையும் இல்லாத அரசா இந்த தமிழ்நாடு அரசு இருக்கு. அதனாலதான் அவங்க சேலஞ்ச் பண்ண முடியல. விஜய் அரசு ஒரு பலவீனமான அரசு என்று தெரிந்து கொண்டுதான் உச்ச நீதிமன்றம் இப்படி ஒரு தீர்ப்பை வழங்கி இருக்கிறது.
ஏன் இந்த தீர்ப்பை நீங்கள் கர்நாடகத்துக்கு நடைமுறைப்படுத்தி பாருங்களேன். அப்போ தமிழன்னா உங்களுக்கு இயல்பா இழிச்ச வேணாம். நீங்கள் இப்போ ஒரு கேள்வி கேட்டீர்கள், ஏன் தமிழர் என்றும் தமிழர் அல்லாதோர் என்றும் பிரித்து பார்க்கிறீர்கள் என்று. பிரச்சனையே அதான், பிரச்சனை வழக்கு, அதில் என்ன விஷயம் அப்படித்தானே பார்க்கணும். ஆமா, கேட்கறேன். அது ஏன்னு கேட்டா, தமிழர்களுக்கும் ஆரியர்களுக்குமான யுத்தம் 3000 ஆண்டு காலமாக நடந்து கொண்டு வருகிறது. அந்த யுத்தத்தில் கடந்த 100 ஆண்டு காலமாக இளைய பங்காளிகளாக திராவிடம் இணைந்திருக்கிறது. அப்ப ஆரிய பங்காளியா? ஆமா, ஆரியமும் திராவிடமும் ஒன்றிணைந்து தமிழையும் தமிழரையும் தமிழ்நாட்டையும் இழிவுபடுத்துவது, அவமானப்படுத்துவது அவர்களுடைய ஒரு பொழுதுபோக்கு. இது எல்லாவற்றையும் விட வேற்று இனத்தவர்களை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் குடியமர்த்தி வேலைக்கு வைத்து இது ஒரு கலப்பின பிரதேசமாக மாற்றுவதற்கான வேலை நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது இது நடக்கிற இந்த யுத்தம் ஒரு இறுதியான யுத்தம். இந்த யுத்தத்தில் தமிழர்கள் தோற்றால் அமெரிக்க ஆஸ்திரேலிய பழங்குடிகளாக நாம் மாற்றப்படுவோம். இந்த யுத்தத்தில் தமிழர்கள் வென்றால்தான் பழம்பெருமைகள் நாம் பேச, சிறப்புகளை பேச நம்மளால் முடியும். நமக்கு இருக்கிற பெருமைகளும் சிறப்புகளும் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. இதையெல்லாம் ஆரியமும் திராவிடமும் வழிமறித்து தமிழர்களை இழிவானவர்கள், அவமானப்பட்டவர்கள் என்ற சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கு. தமிழர் என்கிறது, தமிழ் என்றாலே கொடுப்பது, ஈதல் தான் தமிழருடைய பண்பு. ஆனால் இன்று பிச்சை எடுக்கிற நிலைக்கு இந்த தமிழர்களை ஆக்கியது கடந்த 60 ஆண்டு கால திராவிட இயக்க ஆட்சிகளில் தான். குறிப்பா நான் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். திராவிட ஆட்சியில தான் அப்படி வந்து மாறிடுச்சுன்றீங்க. ஆமா, இந்த திராவிட ஆட்சியில், அதுவும் குறிப்பா திராவிட முன்னேற்ற கழகம் தான் செய்ததை சொல்லி காட்டுவது தமிழர் மரபு அல்ல. தமிழ் மரபு என்பது வறுமை குறிப்பறிந்து உதவுவது மேலானது, அதை மறுப்பது அதைவிட மேலானது என்றும், பிச்சை எடுப்பது இழிவானது, அதை போடாமல் மறுப்பது அதைவிட இழிவானது என்றும் தமிழருடைய வாழ்வியல் மரபு இதைத்தான் முன்மொழிகிறது. இவர்களுக்கு செய்தேன், அதை செய்தேன், இதை செய்தேன் என்று பீட்டி கொள்கிற இந்த இது அற்பத்தனமானது. இது தமிழ் மரபு அல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்துகின்ற வரையில் தமிழினம் மேலே எழும்பி வர முடியாது. ஆகவே இன்றைக்கு தமிழ் தேசிய அரசில் ஒரு எழுச்சி பெற்று வருகிறது. இந்த எழுச்சியை ஆரியத்தாலோ திராவிடத்தாலோ புறந்தள்ள முடியாது, வெல்ல முடியாது. இந்த நிலைப்பாட்டிலிருந்து தான் நாங்கள் அதை பார்க்கிறோம். ஒரு எச்சரிக்கையாகவும் நாங்கள் அதை சொல்லுகிறோம். சரி, இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளார ஒன்றும் இல்லை, கர்நாடகாவில் ஒரு 3 தமிழர்கள் வனப்பகுதிக்கு அத்துப்பேரி நுழைஞ்சாங்க, மான் வேட்டையாடினாங்க அப்படின்ற காரணத்தை சொல்லி அங்கே இருக்கிற இது எதிர்ப்பு தெரிவித்து வனத்துறை என்கவுண்டர் பண்ணிக்கு இறந்துருக்காங்க. தமிழ்நாட்டில் ஒரு பெரிய அளவில் எந்த கொந்தளிப்பும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, ஒரு பெரிய கேள்வி இல்லை. முதலமைச்சர் இதில் நடவடிக்கைன்னு இறங்கி இருக்கணும், இல்லை. இது பேசு பொருள் இல்லாமல் இருக்குது, எப்படி எடுத்துக்கிறது? இதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம். தமிழ்நாட்டில் 3 தமிழர்கள் என்கவுண்டர் செய்யப்பட்டது. அதாவது அபாண்டம். அது அவர்கள் மான் வேட்டையும் ஆடவில்லை, துப்பாக்கியும் இல்லை. தப்பித்து போன ஒருவர் பேட்டி கொடுத்துருக்கிறார். நாங்கள் மாடுதான் தேடி போனோம், இவங்க கர்நாடக அரசு வேண்டுமென்றே சுட்டு கொண்டுட்டாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்னது போல ஏன் ஒரு எழுச்சி பெறவில்லை என்றால், தமிழ்நாட்டில் ஆளுகின்ற கட்சி தமிழர்களுக்கு ஆதரவான கட்சி அல்ல. தமிழக வெற்றி கழகம் என்பது ஒரு சமரசவாத கட்சி. அவர்கள் தான் அவருடைய கொள்கையிலே என்ன சொல்றாங்க, திராவிடமும் தமிழும் இரு கண்கள் என்று குறிப்பிடுகிறது. இப்ப திராவிடமும் தமிழும் என்பது பகை சித்தாந்தங்கள். பகை சித்தாந்தங்கள் எப்படி நட்பாக இருக்க முடியும்? இந்த அடிப்படையிலிருந்து நீங்கள் பார்த்தால் தமிழ்நாட்டில் ஒரு எழுச்சி வந்திருக்க வேண்டும். இந்த எழுச்சி வராமல் இருப்பது கவலை அளிக்குது. ஆனால் நம்ம இந்த தொலைக்காட்சியின் இந்த மூலமா நான் என்ன சொல்கிறேன் என்றால், இதுக்கு ஒரு கடுமையான எதிர்வினைவை நாம் தமிழர்கள் ஆற்ற வேண்டும். தமிழர்கள் அதற்கெல்லாம் ஒன்றிணைய வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம், ஆசை கொள்கிறோம். சரி, இந்த காவல்துறைக்குள்ள நடக்கிற ஊழல்கள் குறித்து நடவடிக்கை எடுக்கிறதுக்குன்னு இந்த அரசு ஒரு அறிவிப்பு செய்திருக்கு. இது வரவேற்கக்கூடியதா, எப்படி பார்க்குறீங்க? இது ஒரு நல்ல அம்சம் தான், இது வரவேற்கக்கூடியதுதான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இது இந்தியாவிலே கிடையாது. இந்தியாவிலேயே பொதுவாக ஊழல் தடுப்பு சட்டம் இருக்கிறது. அது 1965 அந்த சட்டம் முன் வந்தது. அதற்கு அடுத்து 2018 சீர்மை செஞ்சு வந்திருக்கிறாங்க. இந்த ஊழல் லஞ்சம் என்பதே ஒரு 3 வகையாக தான் செய்ய முடியும். ஒன்று நேரடியாக கையூட்டு பெறுவது, அது அந்த பணத்தாளில் ரசாயன பவுடர் மாற்றி பிடிக்கிறது. 2வது வகை என்பது அலுவலகங்களில் பரிசோதனை மூலமாக கைப்பற்றிய பணத்தை ஆய்வுக்கு உட்படுத்துவது. இன்னொரு முறை, இந்த 3 முறை தான் இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு அதை காவல்துறைக்கு உட்படுத்தியிருக்கிற போக்கு என்பது மிக ஒரு ஆரோக்கியமான ஒரு
சமூகத்தை முன்னகர்த்துகிற அந்த செயலாக தான் நான் பார்க்குறேன். ம், ம். காவல்துறையில் நீங்கள் அந்த ஊழல் ஒழிப்பு நடவடிக்கையை நடைமுறைப்படுத்தினால், நான் என்னுடைய விருப்பம் ஆசையெல்லாம் இப்போ 100% நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, ம். அது 50 மட்டுப்படுத்தினாலே அது ஒரு பெரிய வெற்றி தான். ம். காவல்துறையின் மூலமாக தான் பல பிரச்சனைகளில் ம். இன்னும் உழைக்கும் மக்கள், சிறு குறு உற்பத்தியாளர்கள் ம். கடுமையாக தமிழ்நாட்டில் பாதிக்கப்படுவதற்கு அடிப்படையான காரணம் ம். காவல்துறை செயலிழந்து விட்டது. ம். காவல்துறை முற்றிலும் ஈரல் இல்லை. ம். இப்போ அதில் வந்து காவல்துறையில் இப்படி ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கிறது. ம். உள்ளபடியே நாங்கள் இந்த அரசை பாராட்டுகிறோம். ம். இது ஆனால் இது தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும். ம். டிஜிபி சொல்லியிருக்கிறார், நாங்கள் இதை தீவிரமாக நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார். ம். இனி பொறுத்து இருந்ததை பார்ப்போம் எந்த அளவுக்கு இவர்கள் அதே மாதிரி பல போலீஸ் அதிகாரிகள் மாட்டுவாங்க. ம். ம். இதில் பல இதெல்லாம் வரும். ம். இது ஒரு நல்ல அம்சமாக நாங்கள் இதை பார்க்குறோம். ம். நிறைய தகவல்கள் வந்து சொல்லியிருக்கீங்க தோழர். நம்ம மீண்டும் சந்திப்போம். சரி, நன்றி தோழர்.